கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் நல்லவர். நாம் இப்போ கூட ஆண்டோடைய ஆராதனை வேளையில் வந்திருக்கிறோம். நாம் இப்போது ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு பாடலை பாடி நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு நேராக செல்ல போகிறோம். நாம் பாடுகிற முதல் பாடல், என்னை வல்லடைக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி என்னை உன்னதத்தில் வைத்தவரை மறப்பேனோம். பிரியமானவர்களே, நம்மளை ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய கரங்களுக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ணுவார்னா உயர்த்துவார். அவர் உயர்த்தும் பொழுது நாம் எந்த அளவுக்கு உயர்வோம், இந்த அளவுக்கு தான் நான் உயரணும், அந்த அளவுக்கு தான் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிக்கக்கூடாது. தேவன் எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்த நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு கண்டிப்பாகவே நிச்சயமாகவே நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உயர்த்துகிற அந்த உயர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது யாராலுமே எதையுமே தடை பண்ணவே முடியாது. நாம் சில நேரத்தில் உயர்வுக்காக என்ன பண்ணுவோம்னா சில இடத்த தேடி போகும், சில விஷயங்களை நாம் செய்ய நினைப்போம். ஆனால் அது என்ன ஆகும்னா கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அது நமக்கே அது ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் நாம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை நாம் தான் பார்த்துக்கொள்கிற சூழ்நிலைக்குள்ளே வரும். ஆனால் இதுவே தேவன் தருகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சுன்னா அதில் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் தேவனே அதை என்ன பண்ணுவார்னா சரி செய்ய வல்லவராக இருக்குது. அதனால தான் நாம் அவருடைய கரங்களுக்குள்ளே இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம், என்னை வல்லடைக்கு நீக்கி. வல்லடக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதாரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி வைத்தி உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி. எதிரான யோசனை அதமாக்கி நீ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ. எதிரான யோசனை அதமாக்கி நீ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ. எங்கள் ஆதாரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தி. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தி. எங்கள் ஆதாரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ.
நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு பாடலை பாட போகிறோம். சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்விலும் துதிப்போம். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து நமக்காக பாடுபட்டு, நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அக்கிரமக்காரர்கள் போல எண்ணப்பட்டார், எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதெல்லாத்தையும் அவர் எதற்காக செய்தார்னா, நாம் அவருக்கு ஒரு சீஷனாய் மாற வேண்டும் என்பதற்காக தான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருக்கு ஒரு விசுவாசியாக இருக்கணும். நான் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு தினமும் ஜெபம் பண்ணிவிட்டு, நான் வந்து சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வருவேன், ஜெபம் பண்ணுவேன், காணிக்க போடுவேன், தசமாக போடுவேன். இது ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் இல்லை. அவர் நம்மளை ஒரு சீஷனாக எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீங்கள் எல்லாரையுமே போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை சொல்லி சீஷராக்குங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போது நாம் வந்து அவருக்கு ஒரு சீஷனாக இருக்கணும். அப்போ நாம் நம்முடைய கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பரலோகத்தின் காரியத்தை குறித்து நாம் பார்த்தா மட்டும்தான் அந்த சீஷத்துவத்துக்குள்ளே வர முடியும். ஏன்னா நாம் அநேக நேரத்தில் உலகத்தில் இருக்கிற வானத்துக்கு கீழே இருக்க காரியத்தை குறித்து அதிகமாக யோசிக்கிறோம். வானத்துக்கு மேலான காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்த நேரத்தில் கூட நாம் இந்த ஆராதனை வேளையில் வானத்துக்கு மேலாக இருக்க காரியங்கள், விண்ணை விட்டு என் கண்ணை நான் அகற்றிட மாட்டேன். ஏன்னா அவரை தெரிந்து கொள்ளுகிற நான் அவரை போல தான் நான் மாறணும், அவருடைய சீஷனாக தான் நான் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தேவன் எனக்கு பெரிய பெரிய பொக்கிஷங்களை வைத்திருப்பார். நாம் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். சிலுவை சுமந்தரார் சீஷன் ஆகுவோம். சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாட்டோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே,
வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் என்னைக்குமே மாறாதவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுடைய கரங்களில் ஏதாச்சும் ஒரு நம்ம காரியங்கள் ஏதாவது கரங்களை கொடுக்கும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை உண்டு பண்ணணுன்னா அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம்னா அதை செய்ய சில நேரத்தில் அதை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இல்லாமல் போயிடும். கரங்களை கொடுக்கும்போது அதான் மனுஷனுடைய ஞானமோ அறிவோ.
ஆனால் குயவனாக இருக்கிற அவருடைய கரங்களில் நாம் களிமண்ணாக இருக்கும் பொழுது அவர் நம்மளை வணையும் பொழுது அந்த அந்த வணைதலே வித்தியாசமாக இருக்கும் பிரியமானவர்களே. அவருடைய கரங்களுக்குள்ளே இருந்தோம்னா அவர் நம்மளை வணையிற விதமே வித்தியாசமாக இருக்கும். நாம் வெறுமையான களிமண் தான், ஆனால் அவர் சகலத்தையும் படைத்த தேவன் நம்மளை உண்டு பண்ணி நாம் வெறுமையாக இருக்கும் பொழுதும் நம்மளை விட்டதில்லை, தனிமையாக இருந்ததும் விட்டதில்லை, நம்மளை ஒரு நாளும் அவர் தள்ளி விடுகிறதே இல்லை பிரியமானவர்களே. அவர் உங்களையும் என்னையும் தான் தேடி வருகிறார். நாம் தான் அநேக நேரத்தில் அவரை விட்டு தூரமாக போகிறோம். ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது தேவனை ஒரு நாளும் தேடுறதே இல்லை. கையில் பணம் இருக்கும்போது நம்ம தேவனை தேடுறது கிடையாது. பிரச்சனை இல்லாத போது தேவனை தேடுறதில்லை. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது, இருதயம் உடைக்கப்படும் பொழுது போய் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஆனால் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்குமா நம்மளோட சந்தோஷமான நேரத்தில் அவரை தேடி இருப்போமா? ஆனால் அவர் எல்லா நேரத்திலும் அவர் நம்மளை நோக்கி பார்க்குறவர்களாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை தேடுங்க. உங்களுடைய சந்தோஷமான வேலையிலும் தேடுங்க, துக்கமான வேலையில் மட்டுமல்ல. நம்மளை படைத்த தேவன், உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய அம்மாவோ உங்களை வெறுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எத்தனையோ காரணம் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஆனால் அவர் உங்களை ஒரு நாள் வெறுக்க மாட்டார் பிரியமான. நீங்கள் அழுக்காக இருக்கீங்க, அசிங்கமாக இருக்கீங்க, நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, உங்ககிட்ட இவ்வளோ பணம் இல்லை, அதெல்லாம் அவர் என்றைக்குமே பார்க்க மாட்டார். ஆனால் அவர் உங்கள் மேலே என்றைக்குமே அன்பை வைத்து உங்களுடைய அந்த அன்பை எதிர்பார்த்து வாசற்படியில் நின்று கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்கள் கதவை திறந்தால் மட்டும் போதும், அவர் உங்களோடு கூட வந்து போஜனம் பண்ணி உங்களோடு கூட அவர் உறவு வைத்துக் கொள்வார். சேர்ந்து இந்த பாடல் நாம் பாவோம். குயவனே குயவனே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் மௌயித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வீலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வீலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள்
யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டதன்றே. கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டதன்றே. கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாள் எல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. பிரியமானவர்களே, விலை போகாத பாத்திரங்கள் நாம் பிரியமானவர்களே. அநேக நேரத்தில் நம்மளை யாருமே விருப்பப்படவே மாட்டாங்க. நிறைய நேரத்தில் நம்ம ஒதுக்கப்பட்டிருப்போம், வெறுக்கப்பட்டிருப்போம். ஆனால் அவர் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம் பிரியமானவர்களே? நினச்சி பாருங்க. நிறைய நேரத்தில் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கோம். நம்மளோட வேலை ஸ்தலத்தில் நமக்கு நிறைய திறமைகள் இருந்தும் நிறைய தாளந்துகள் இருந்தும் அநேக நேரத்தில் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு போயிருக்க சான்சஸ் இருக்குது பிரியமானவர்களே. ஆனால் அப்படி ஒதுக்குன நம்மளை கூட தேவன் ஒரு நாளும் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா ஒதுக்கி இருக்கவே மாட்டார். சில நேரத்தில் நமக்கு எதுவுமே தகுதியே இருக்காது. சில நேரத்தில் நமக்கு வாய்ப்புகளுக்கான சான்ஸே இருக்காது. நான் எல்லாம் எப்படி அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தேவன் யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பார். அதுக்கு காரணம் நாம் அவருடைய கரங்களுக்குள்ளே இருந்தோம்னா போதும். அதுக்கு காரணம் அவர் நம்ம கூட இருந்தால் மாத்திரம் போதும். அவர் இல்லைன்னா நாம் இல்லை. அவர் இல்லைன்னா நாம் இல்லவே இல்லை பிரியமானவர்களே. நம்மளுடைய பலத்தினாலோ நம்மளுடைய தாளந்தினாலோ நம்மளுடைய திறமையினாலோ அல்ல, எல்லாம் அவருடைய கிருபையே. அவர் இல்லைன்னா நாம் இல்லை. நாம் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வில்லை. அவர் சொல்லனா உயர்வு இல்லை பிரியமானவர்களே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. உங்க பிரசனம்தான் எனது முகவரி, உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல்
விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைத்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகாதென்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகாதென்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. கல்வி அறிவும் பல்கலை சாற்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. ஆண்டவரே, உடைய பிரசனம் தான் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு முகவரி. ஆண்டவரே, உடைய பிரசனம் இல்லை என்றாலப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லை ஐயா. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்தாலும் கூட ராஜா, ஆண்டவரே நீங்க இல்லைனா அப்பா, நீங்க உங்களுடைய பிரசனத்தை தரவில்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் செய்ததெல்லாம் விருதா தகப்பனே. ஆண்டவரே, யோசேப்பு நீங்க எங்க அனுப்பும் பொழுது கூட தகப்பனே, யோசேப்போடு நீங்க இருந்தீங்கப்பா. ஆண்டவரே, எகிப்து தேசத்துக்குள்ள போகும்போது நீங்க அவன் கூட இருந்தீங்கப்பா. போர்த்திபாவின் வீட்டில் இருக்கும்போது நீங்க அவன் கூட இருந்தீங்கப்பா. அவனுக்கு அந்த உயர்வை தந்தீங்க ஐயா. ஆண்டவரே, எல்லாருடைய கண்களிலும் இரக்கத்தின் தயவு நீங்க யோசேப்புக்கு உண்டு பண்ணீங்கப்பா. அந்த இடத்துல விசாரிப்புக்காரனாய் அவர் வைக்கப்பட்டான் தகப்பனே. ஆண்டவரே, அவனை ஜெயிலில் போடும் பொழுது கூட தகப்பனே, சிறைச்சாலையில் ஆண்டவரே அவனோட பிரசனம் அவனோடு கூட இருந்ததுப்பா. ஆண்டவர் அதனால் அங்கேயும் ஆண்டவரே அவனை விசாரணைக்காரனாய் நீ வைத்தீங்க தகப்பனே. எல்லாருடைய கண்களிலும் அவனுக்கு ஒரு தயவு கிடைத்திருந்துப்பா. அதே போல ராஜா, ஆண்டவர் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றுதான் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோமப்பா. உங்களுடைய பிரசனம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரே, நாங்கள் என்ன ஆராதனை செய்தாலும், ஆண்டவரே என்ன வார்த்தையை போதித்தாலும், ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உங்களுடைய பிரசனம் இல்லாத ஒரு ஜீவியம் பிரயோஜனம் மற்றது தகப்பனே. ஆண்டவரே, கடைசியில் நாங்கள் நியாயத்திற்கப்படும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம் நாமத்தினால் இதை செய்தோம், அற்புதங்களை செய்தோம், வியாதியஸ்தங்களை சொஸ்தமாக்கினோம் என்று சொன்னாலும் கூட ராஜா, உங்களுடைய பிரசனம் இல்லை என்றால் நீங்க என்னை விட்டு போகன்னு சொல்லிடுவீங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் ஐயா. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒளி இல்லாத வாழ்க்கை,
ஜீவனற்ற வாழ்க்கையில நீர் ஜீவனாய் வாரும் ஐயா. உங்களுடைய பிரசன்னத்தை தாரும் ஐயா. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா. நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை தகப்பனே. ஆண்டவர், எங்களோட வாழ்க்கையில யார் எங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் சரி தகப்பனே, நீங்க எங்க வாழ்க்கையில இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. நீர் எங்களோட வாழ்க்கையில வாரும் ஐயா சுவாமி. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ நீர் பிரசன்னராய் இறங்குவீராக. அவங்களோட வீட்டில் இறங்குங்கப்பா. அவங்களோட வீட்டில் இருக்க சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க தகப்பனே. அவங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தேவ நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவனுடைய வாழ்க்கையில் பிரசன்னராய் இறங்குவீராக. அந்த பிரசனத்தை அவரோட வாழ்க்கையில தந்து அவருடைய வாழ்க்கையில ஜீவனை தருவீராகப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், அது மலைகளாக இருந்தாலும் பெயர்த்து போட வல்லமையுள்ள தேவன் ஐயா நீர். காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் அப்பா நீர். உயிர்த்த ஆண்டவரே, உயிரிழந்த வாழ்க்கையை உயிரோடு கொண்டு வர தேவன் ஐயா நீர். அப்பா, மரித்த லாசருவை ஆண்டவரே எத்தனை நாள், 3 நாள் கழிச்சு உயிரோடு கொண்டு வர முடியும்னா, ஆண்டவரே எங்கள் செத்த வாழ்க்கையை நீங்கள் ஜீவனுக்கு கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுனால் தேவனுடைய வல்லமையோட வாழ்க்கையை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாழ்க்கையில பிரசனம் தருவீராக. ஜீவனற்ற வாழ்க்கையில ஜீவனை தருவீராக ராஜா. தேவ வல்லமையோட வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுங்கப்பா. தலைக்கீழாய் மாற்றி தேவன் அவருடைய கண்கள் காணத்தக்கதான பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உங்கள் பிரசனத்தை தாரும் ஐயா. நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.